ஆனா என்னண்ணா குடில் சூப்பா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டு வந்திருக்க. என்ன ஊருண்ணா அது? குடில் சூப்பு தானே கேட்டேன். ஆமாண்ணா. வெயிட் பண்ணு. வீட்டில் வைக்கணும்ண்ணா. கிறிஸ்மஸ் வர நெருங்கிச்சுண்ணா. உனக்கு வீட்டில் வைக்கிறதுக்கு இல்லை, இங்கே சர்ச்சிலேயே இங்கே வந்து தான் வாங்குறாங்க. அப்படியா? ஏன் நம்ம சர்ச் இருக்குல்ல அன்னை ஆலயத்துல, இங்கே தான் வந்து லாஸ்ட்டாக வந்து சுரு வாங்கிட்டு போயிருக்காங்க. லாஸ்ட் இயர் ஜோடிச்ச குடியெல்லாம் இங்கே தான் வாங்கினது. அப்படியா? தெரியுமா தெரியாதா? தெரியாதுண்ணா. உள்ளவா காட்டுறேன். இந்த கடையோட பேரு ஃபெய்த் டிவைன் ஆர்டிகல்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தியா? ஆமாண்ணா. இங்கே வந்து நீ கேட்ட குடில் மட்டும் இல்லை, கிறிஸ்மஸ்க்கு தேவையான எல்லா பொருளும் இந்த கடையில் இருக்கு. அண்ட் கடை சூப்பராக இருக்குண்ணா. வா, இங்கேயே ஷாக் ஆகாத, உள்ள போனால் நிறைய ஐட்டம் இருக்கு. எல்லா சைஸ்லயும் சின்னது வேணுமா சின்னது இருக்கு, பெருசு வேணுமா பெருசு இருக்கு, வீட்டுல ஜோடிக்கிற மாதிரி வேணுமா ஜோடிக்கிற மாதிரி இருக்கு, அதே மாதிரி சர்ச்சில் வேணுமா சர்ச்லயும் ஜோடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இங்க வந்து ஃபுல்லா இந்த மாதிரி தான் இருக்கும். உனக்கு என்ன ப்ரைஸிங்ல வேணும், என்னென்ன சைஸ்ல வேணும்னு கேட்டேன்னா இங்க கொடுப்பாங்க. ஓகே சார், கொஞ்சம் வரீங்களா? சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? சார் கொஞ்சம் குடியில பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்கிறேம்மா. இது வந்து கிறிஸ்மஸ்க்கு உண்டான ஐட்டம்ஸ்மா. இது வந்து 12 இன்ச்சுக்கு உண்டானது செட்டு. இந்த மாதிரி வீட்லேயே நம்ம வச்சுக்கலாம். இந்த வீடு இந்த அட்டு ஒன்று இருக்கு, அட்டில் வச்சு நம்ம வீட்டில் நம்ம ஜோடிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அட்டு இல்லை, நீங்கள் சொந்தமாக தயாரித்து அட்டு வச்சு இதை வைக்கலாம். இதெல்லாம் வச்சு அழகு பார்க்கலாம். இது வந்து 12 ஒரு அடி ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்க. அது பக்கத்துல இதே பாத்தீங்கன்னாக்கா 8 இன்ச் ஸ்டாச்சு. இதுவும் அதே தான். இதெல்லாம் இந்த ஸ்டாச்சுஸ் எல்லாம் வந்து எங்களோட ஓன் மேனுஃபேக்சர்ஸ். நாங்க சொந்தமா தயாரிச்சு பல இடங்களுக்கும் கொடுக்குறோம், பல கடைகளுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தேவையானது அந்தந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி 1 அடி 8 இன்ச்சு அந்த மாதிரி ஒன்னொன்னு ஒரு கலர், ஒன்னொன்னு ஒரு வேரியஸா உங்களுக்கு வச்சிருக்கோம். பாருங்க உங்களுக்கு எது நல்லா இருக்கா என்ன ஏது நீங்க சொல்லுங்க. மத்த என்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, சொல்ல நாங்க கடமைப்பட்டிருக்கோம். ஓகே. இப்போ எங்கள் வீட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெருசாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி செட் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம குழந்தைங்க இருக்காங்கன்னாக்கா அது 8 இன்ச் யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ப்ராடாக வீடு அகலமாக இருந்ததுன்னா அது 12 இன்ச்சு, 12 இன்ச்சுக்கு மேலே 18 இன்ச்சு, 16 இன்ச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ கோயிலில் வைக்கிறாங்கன்னா அது 3 அடி வைப்பாங்க, 2 அடி வைப்பாங்க. நம்மளுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எது வேணா வச்சுக்கலாம். ஒரு சில பேர் சின்னதாக நாங்கள் இதில் மட்டும் வச்சு செட் பண்ண போறோம்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி அதோடைய அளவுகள் தனித்தனியாக இருக்கு. ஒன்னொன்னா வாங்க காட்டுறோம் பாருங்க. ஓகே ஓகே. இது ஒரு கலர் வித்தியாசம் இருக்கு, இது ஒரு கலர் வித்தியாசம். அப்படியே வந்தீங்கன்னா இதுவும் இதெல்லாம் வந்து 8 இன்ச். இது வந்து இதெல்லாம் எங்களுடைய ப்ராடக்ட் தான் எல்லாமே. இதுல அட்டு வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை சில பேர் அட்டு வேண்டாங்க எங்கள்கிட்ட நாங்கள் மாடம் பண்ணிக்குவோம், இந்த வீடுகள்லாம் செஞ்சுக்குவோம், நாங்கள் சொந்தமாக வச்சுக்குவோம்னா இந்த சுரூபங்களை வாங்கி எடுத்துட்டு போய் வச்சு இது பண்ணுவாங்க. இது மாதிரி பல கோயிலுக்கு உண்டா எல்லாமே எடுத்துட்டு போறாங்க. திருத்தந்தைங்களாம் வராங்க, அருள் சகோதரிலாம் வராங்க, வாங்குறாங்க. உங்களை மாதிரி சகோதர சகோதரிகளாம் வந்து வாங்கிட்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அது நாங்க இருக்கோம். மேற்கொண்டு வேற என்னென்ன சொல்லுங்க, நான் உங்களுக்கு காட்டிட்டே வரேன் பாருங்க. இங்க இருக்கிற ஸ்டாச்சு மற்றும் இந்த சுருவங்கள் அனைத்துமே வந்து ஆண்டவர்கள் ஒரு சைஸ் இருக்கு. 12 இன்ச் இருக்கு, 8 இன்ச் இருக்கு, 1 அடி இருக்கு. அந்த 12 இன்ச்சுனாக்கா 1 அடின்னு அர்த்தம். இது ஒன்னொன்னு எல்லாமே இது எல்லாமே எங்களுடைய சொந்தமான தயாரிப்பு. எப்படி ஹோல்சேலாவும் பண்றீங்க? ஹோல்சேலும் இருக்கு, ரீட்டைலும் இருக்கு. நாங்க வந்து எல்லா இடங்களுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சிஸ்டர்ஸ் உடைய கடைகளுக்கு எல்லாமே. ஷாப் டைம் காலையில வந்து 9:30க்கு திறக்கிறோம். லஞ்ச் டைம் என்பது எல்லாமே மாத்தி அவங்க இருப்போம். ஈவினிங் வந்து 7 o'clock வரலாம். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டைம்ல வந்துட்டு ஈவினிங் வந்து 8 மணி வரலும் வச்சிருக்கோம். 1 hour எக்ஸ்ட்ரா வச்சு மக்களுடைய தேவைக்கேற்ப. இப்போ கிறிஸ்மஸ் வரதுனால நம்ம குடியில் எல்லாமே முக்கியமா கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து குடியில் தான் நம்ம பெரும்பாலும் பார்ப்போம்.
வேற பார்த்துட்டே வாங்க, நான் கேட்டு. வீட்டுக்கு தானே கேட்டேன். வீட்டுக்கு இருக்கா அங்க சின்ன சின்ன சுருபாங்கலாம் அங்க இருக்கு. நான் எல்லாமே நல்லா பெருசு தான் கான்சென்ட்ரேட் பண்றேன். நான் எல்லாமே பார்க்கலாம். நான் இப்போ வந்து இல்ல தம்பி கேட்டது கரெக்ட், தம்பி சொல்றதும் கரெக்ட். ஏன்னா ஒரு சில பேருக்கு அதை போய் வெளியே சொல்றப்போ இருக்கும் இல்லையா, அவங்க வீட்டுக்கு இல்லாம மத்தவங்க வீட்டுல இதை போய் இவ்வளவு பெருசா வைங்க, அது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் அவரு சொல்றதுக்கும் வசதி இருக்கும் இல்லையா. நான் ரெஃபர் பண்ணல, இந்த பாருங்க இங்க ஒரு கடை இருக்கு, ஃபெய்த் டிவைன் ஆர்டிகல்ஸ்னு ஒரு கடை நான் பண்ண மாதிரி. அதேதான் அவரு அது எங்களுக்கும் ஒரு இது பாருங்க நல்லா இருக்கும்னு சொல்றது வெளி உலகத்துக்கு சொல்றதுக்காக. இது பல புனிதருடைய ஸ்டாச்சும் இருக்கு இங்க, செயின்ஸ். அதுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி 3 இன்ச்சு, 8 இன்ச்சு, 12 இன்ச்சு, அந்த மாதிரி ஒன்னொன்னு ஒரு வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்னொன்னு ஒரு ரேட்டும் இருக்கு. இந்த செயின்ட் பீட்டரோட ஸ்டாச்சு இது பாருங்க, செயின்ட் பீட்டர்ஸ். இதுலயே வந்து 2 கலர் இருக்கு. இது ஒரு காப்பர் கலர்னு சொல்லுவாங்க, இது வந்து மார்பிள் கலர் சொல்லுவாங்க. ஒன்னொன்னு ஒரு வித்தியாசம் இருக்கும். இது வந்து பாருங்க லூர்து மாதா பெனதெத்தோட இருக்கும். இதுவும் ஒரு அடி. இதே தனியா செப்பரேட்டா இருக்காங்க, செப்பரேட்டும் இருக்கும். அதான் சொல்ல வந்தேன், இவங்களோட இருப்பாங்க. இப்போ எனக்கு மாதா தனியா கொடுங்க, நான் வீட்டில் வச்சுக்க போறேன்னு கேட்டா மாதா லூர்து மாதா கொடுத்துட்டு இதே பெனதெத்தும் தனியா கொடுப்போம். ஒரு நிமிஷம், இதோ இருக்காங்க பாருங்க, இது பெனதெத். ஓகே ஓகே. ஒரு சில பேர் வந்து கேட்பாங்க இது தனியா கொடுங்க எங்களுக்கு பெனதெத்து வேணாம்னா அது மாதிரி கொடுக்க வசதி இருக்கு. நீங்க என்னென்ன அதுக்கு அந்தந்த கோயிலுக்கு ஏற்ப சுருவங்கள்லாம் இருக்கு இங்க. ஒருத்தர் சகாய மாதா இறை இறக்கத்தின் ஆண்டவர் கேட்பாங்க, அது உண்டான இது டிவைன் மர்சி சர்ச்சுக்கு உண்டானும் இறை இறக்கத்தின் ஆண்டவர் கேட்பாங்க. 1 அடியில் கொடுங்க, 1.5 அடி கொடுங்க, 2 அடி கொடுங்க, அது இங்க இருக்கு, கொஞ்சம் பார்க்கலாம். அதையும் வாங்க. இது டிவைன் மர்சி வந்து 1.5 அடி உங்களுக்கு இறை இறக்கத்தின் ஆண்டவரை சொல்லுவாங்க. இது வந்து 1.5 அடி. பின்னாடி இருக்கு 2 அடி. இன்ஃபென்ட் ஜீசஸும் இருக்காரு, குழந்தை இயேசு. அதுவும் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அது ஸ்டார்டிங் வந்து 3 இன்ச்ல இருந்து அப் டு வந்து 2 ஃபீட் வரலும் இருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்து அரசரும் இருக்காரு. எல்லாமே கிறிஸ்து அரசர், இறுதி ஆண்டவர், ஓப்பன் ஆம்ஸ் எல்லாமே இருக்கு உங்கள்கிட்ட. நீங்க பார்த்து ஒன்னொன்னு எது தேவைன்னு சொன்னீங்கன்னா நீங்க எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்கு பல மாநிலங்களுக்கு அனுப்புறோம். பல ஸ்டேட், சென்னையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அப் டு நம்ம காஷ்மீர் வரலும் போயிட்டு இருக்கு. சிலாங்னு சொல்லிட்டு இருக்கு அங்க ஊருக்கு, நாக்பூர் அந்த மாதிரி இட்டாசி. இல்ல அவங்க டெலிவரி அவங்க எடுத்துக்குவாங்க. விஆர்எல்னு சொல்லிட்டு அது புக் பண்ணுவாங்க. எந்த இதுல போடுன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க போட்டுடுவோம், அவங்க எடுத்துக்குவாங்க. ஓகே ஓகே. இப்போ எந்த சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எந்த சைஸ் வரைக்கும் இருக்கு? இப்போ ஒரு சிலது வந்து 3 இன்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. 3 இன்ச்னா அப் டு வந்து 3 ஃபீட், 5 ஃபீட், 6 ஃபீட், 8 ஃபீட். அவங்க கேட்கறத வச்சு தான் நம்ம அதை சொல்ல முடியும். இப்போ நம்ம இந்த இப்போ எனக்கு இதே வந்து எனக்கு 6 ஃபீட் அது மாதிரி வேணும்னா நீங்க ரெடி பண்ணி அதுக்கு ரெடி பண்ணி தருவாங்க. அதுக்கு உண்டானது தனியா இருக்கு. அப்ப நீங்க ஓனா ஃபேக்டரி அதுக்கேற்ற ஓனா இருக்கு. அதனால தான் கேட்குறோம். நீங்க உங்க தேவையை சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற மாதிரி செய்வாங்க. ஓகே ஓகே ஓகே. இது நல்லா இருக்குல்லண்ணா. இப்போ இன்ஃபென்ட் ஜீசஸ் சொன்னேன், ரெண்டு மாதிரி 2 இதுல இருக்கிறாங்க பாருங்க. இந்த கலரையும் பாருங்க, நீங்க கையில பிடிங்க பாருங்க. இதையும் பாருங்க, இதுவும் குழந்தை இயேசு தான் சொல்லுவாங்க. ரெண்டுமே குழந்தை. மாடல்ஸ் மாறும் உங்களுக்கு, ஒரே மாடல் கிடைக்காது. ஸோ சில பேர் இதை விரும்புவாங்க, சில பேர் இதை விரும்புவாங்க. பாருங்க உங்களுக்கு எப்படி தெரியுது? வெயிட்லெஸ் ஆகும். வெயிட்லெஸ். இது ஆக்சுவலா என்ன இதுன்னு சொல்லுவாங்க, என்ன மெட்டீரியல்? இது வந்து பாலிரெசின் சொல்லுவாங்க, நாட் செராமிக், பாலிரெசின். அதுல செய்யறது. ஓகே. தண்ணி வச்சும் கொஞ்சம் துடைக்கலாம், கலர்லாம் போகாது. ஓகே. இது எத்தனை வருஷம் இருக்கும்? லைஃப் இருக்கும், நம்ம வச்சுக்கிறது இருக்கு. ஆனா தண்ணி போட்டு கொஞ்சம் நல்லா துடைக்கலாம், அதுவெல்லாம் ஒன்றும் கலர்லாம் போகாது. அதே மாதிரி பாருங்க, அந்த சின்ன சுருபம் நல்லா இருக்குண்ணா. அங்க பாருங்களேன், அந்த சின்னதா இருக்கு பாருங்க. செயின்ட்ஸ் மார்க்கு, மேத்யூ, செயின்ட் ஜானு, செயின்ட் லூக்கா, இதெல்லாம் புதுசா இப்போ நாங்க வரோம் எங்களுக்கு கடைக்கு. இதெல்லாம் புதுசா இப்போ போட்டிருக்கோம், மோல்டு எல்லாமே பண்ணி இது பண்ணியிருக்காங்க, புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க. அதே மாதிரி பாருங்க, லூர்து மாதா கூட இதெல்லாம் புதுசு. இந்த மாடல் ஒன்று போட்டிருக்கோம், 1.5 அடின்னு சொல்லுவாங்க. இந்த லூர்து மாதா, இதுவும் லூர்து மாதா தான். இது பாருங்க, இதுவும் லூர்து மாதா தான். அதான் சொல்றேன், நீங்க கேட்டீங்க பாருங்க, ஒன்னொன்னு ஒரு மாதம் ஒரு வித்தியாசம். ஆனா லூர்து மாதா தான் எல்லாமே. வெரைட்டிஸ் இருக்கு, நீங்க கேட்கிற ஒரு வெரைட்டிஸ் கொடுக்கலாம். ஒரு சில பேர் கேட்பாங்க, எனக்கு கிறிஸ்து அரசர் கொடுங்க, இது மாதிரி கொடுங்க. பாருங்க, இதெல்லாம் ரோசா மிஸ்டிகா, பல விதமா. இதுல 1 அடியும் இருக்கு, 8 இன்ச் இருக்கு, 1.5 அடி இருக்கு, 2 அடி இருக்கு. இது மாதிரி நீங்க பார்க்கலாம். பெரும்பாலும் வந்து வெளியே கடைகளுக்கு தான் நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இங்க சில பேர் தெரிஞ்ச மக்களுங்க அவங்க ஃபாதர் மூலியமா, சிஸ்டர் மூலியமா வர்றதுதான் உண்டு. ஓகே. அந்த மாதிரி
இப்போ பாரு, இது பார்த்தனா உனக்கு வந்து டயர்டே ஆகாம திருப்பி அழகா வச்சுட்டு லைட்டு மட்டும் போட்டு விடலாம். அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் லைட் போடலாம். ஏன்னா உனக்கு செய்யறது கஷ்டம், உனக்கு செய்ய வராது. இல்ல நான் செய்வேன். அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் செய்யலாம். பாருங்க நான் போட்டோ எடுத்து உனக்கு ஈஸி. நம்ம இதுல வந்து ரீல்ஸ் காம்படிஷன் வச்சுக்கலாம். அது நம்ம சூப்பர் ரீல்ஸ் பாருங்க. அப்லோட் பண்ண பாருங்க. நீங்க இந்த மாதிரி வெள்ளையில இந்த மாதிரி பண்ணலாம். கலரிங் கோட்டிங் தான் வேற மாறும் உங்களுக்கு. இதுல வேளாங்கண்ணி பாருங்க எப்படி இருக்காங்க. இவங்க கோல்ட்லயும் இருக்காங்க, ஒயிட்லயும் வராங்க. டேய் அண்டோ வேளாங்கண்ணி மலை சொல்லுங்க. காசு கொடுத்தா வாங்கணும். இது பாருங்க காப்பர் ஃபினிஷிங் சொல்லுவாங்க. ஆனா மாவு எல்லாமே ஒரே மாவு. அந்த பாலி ரெசினஸ் பெயிண்டிங் தான் வித்தியாசம் உங்களுக்கு. கோட்டிங் இது பியூர் காப்பர் கிடையாது. அந்த கோட்டிங் கொடுத்ததுனால அந்த மாதிரி தெரியுது. இம்போர்ட்டட் மாதிரி இருக்கும் இதெல்லாம். வாங்கிருக்கா? இது எல்லாமே ஒரே மெட்டீரியல் தான் செய்யுது, பாலி ரெசின் சொல்லிட்டு. கோட்டிங் கலர் தான் வித்தியாசம் உங்களுக்கு. தனியா எடுக்க முடியுமா அங்கிள்? எதுமா எடுக்க முடியும். எடுக்கலாம். கோல் தனியா எடுக்கலாம். இது கொஞ்சம் வாஷபிள் தான். இதெல்லாம் தண்ணி பொருட்கள்லாம் ஒன்றும் ஆகாது, கலர்லாம் போகாது. அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஹோலி கம்மினுக்கு உண்டான பொருட்கள் இங்க இருக்கு. இப்போ கிஃப்ட் மாதிரி கூட நம்ம கிஃப்ட் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்க இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஹோலி இது சொல்லு. ஆமா, அந்த இதுக்கு உண்டான இது பொருள் கொடுக்குறது. நீங்க அந்த நேரத்துல மக்களுக்கு காசு கொடுக்கறதோட இந்த மாதிரி ஒரு பொருளை கொடுத்தா உங்க நினைவும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம எங்க அதெல்லாம் கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் அப்புறம் வந்து இது வந்து ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு காவல் தூதர்கள் இருக்காங்க. மிக்கல் சம்மன்ஸ். இது ஆர்க் 7 ஆர்க் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. தெரியுமா? அவனார்க்கு ஏஞ்சல்னா என்னன்னு தெரியும். இதுல வந்து சைஸ் வந்து 8 இன்ச் இருக்கு, 3 இன்ச் இருக்கு. இங்க பாரு. கேப்ரியல், அது 7 இருக்கும். சாமுவேல். உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் பாத்தீங்கன்னா பல சைஸ் இருக்கு உங்களுக்கு. அதாவது 3 இன்ச்ல இருந்து இந்த மாதிரி சைஸ் 3 இன்ச்ல இருந்து 2 அடி வரலாம் இருக்குது. ஓகே. ஒன்னொன்னுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, ஒரு ரேட் இருக்கு. ஓகே. இது கார்டியன் ஏஞ்சல் சொல்லுவாங்க. இது ஒரு கலர் இருக்கு. இது கோல்டு ஏஞ்சல், இதுவும் இருக்கு. ஏஞ்சல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, பார்க்கலாம். இது வந்து ஹோலி ஃபேமிலி பார்த்துருப்பீங்க. எல்லாமே கலர் பாருங்க, ஒன்னொன்னு ஒரு வித்தியாசம். ஒரு கலருக்கு உண்டானது. 1 அடி இருக்கு, 1.5 அடி இருக்கு, 2 அடி இருக்கு. இதுவும் ஹோலி ஃபேமிலி தான். அங்கிள், திரு குடும்பத்துல பல விதமான சைஸ்கள் இருக்கு உங்களுக்கு. அங்கிள் நம்ம கிட்ட மாசுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கு. எல்லாமே இருக்கு. மாசுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. அதெல்லாம் காட்டுறேன், இன்னும் காட்டல உங்களுக்கு. அது சாலிஸ் இருக்கு, சிபோரியம் இருக்கு, அதெல்லாம் காட்டுறேன் இப்போ. மற்ற பைபிள்ஸ் இருக்கு, அப்புறம் திருவாசகங்கள்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு உங்களுக்கு. நான் காட்டுறேன் வாங்க. ஓகே. இதையும் பார்த்துருப்பீங்க. மாதா உறங்க நிலையில இருக்கிறாங்க, சூசையப்பர் கையில வச்சிருக்கு. இதுவும் புது மாதிரியானதுதான். இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் இது வந்து வேலை செய்யற மாதிரி, அவர் பணி செய்யற மாதிரி ஜோசப். இது என்ன சைஸ்? அதாவது சைஸ் வந்து உங்களுக்கு 8 இன்ச் ஹைட் வரும், 6 இன்ச்சு தான் வரும் டோட்டலா உங்களுக்கு. இது பஸ்ட்னு சொல்லுவாங்க. பஸ்ட் பாதியா இருக்கும். திரு குடும்பம் ஃபுல்லா இல்ல. இது இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதுல சின்னது கிடைக்கும், பெருசும் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து கேண்டல் ஸ்டாண்ட்ஸ், குளோப்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய கேண்டல் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஒன்னொன்னு ஒரு சைஸ் இருக்கு. அப்புறம் நீங்க சர்ச்சுக்கு தேவையான குளோபு, ஸ்டாண்டு, இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, இந்த ஆஃபரிங் சர்ச்சு மாசு ஆஃபரிங் கொடுப்போம் இல்லைங்களா, அதுக்கு உண்டானது. இது குளோபு பல விதமான சைஸ் இருக்கு, பல விதமான மாடல்ஸ் இருக்கு. எல்லாமே இருக்கு உங்களுக்கு தேவையான. ஆல்டர் பாய்ஸ் எல்லாமே இருக்கு. பிளஸ் வந்து இந்த கீ செயின்ஸ், ஃபாதர்ஸ் கிஃப்ட் கொடுக்கறது, கொள்றது, ஒன்னொன்னு ஒரு வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. ஒரு சில பேர் ஃபாதர்ஸ் கேட்பாங்க, சின்ன பசங்க வேடாப் கார்டு கொடுக்கணும், வார்த்தை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரியும் பண்ணி தருவாங்க. வார்த்தை தர இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லயும் ஒட்டிக்கலாம், நம்ம வீட்டுல சவுத்துலயும் ஒட்டிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஒன்னொன்னும் ரொம்ப பரவாயில்ல, நல்ல யூனிக்கா இருக்கு. சின்ன சைஸா இருந்தா அது எல்லாமே நாங்களே செய்யறது. அது எல்லாம் ஓன் மேனுஃபேக்சர். எல்லாம் ஓன் மேனுஃபேக்சரிங் எல்லாம். சூப்பரா இருக்கு. அப்படியே பாருங்க. இதெல்லாம் ஒன்னொன்னு ஒரு விதமா இருக்கும். நீங்க கேட்டீங்க, பூசைக்கு உண்டான உடுப்புகள் ஃபாதருக்கு அணியக்கூடியது. அது ஒன்னொன்னு வெசல்மென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை அங்கி, ஃபாதர் அங்கி. கேட்டுன்னு இருந்தீங்க, ஃபாதர் அங்கிங்க. இது பாருங்க,
நம்ம பூசைக்கு உண்டான ஃபாதர்ஸ் போடுறது கூட உண்டான அங்கீகாரம். கலர் ஒன்னொன்னு இருக்கு. கிரீன் இருக்கு, ரெட் இருக்கு, ஒயிட், பல விதமான கலருங்க. ஃபாதருக்கு அந்தந்த நாட்கள்ல போடுறது. சவக்காலம் அந்த காலம் எல்லாமே இருக்குல்ல, ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி ஹால்ட்ல மேல போடுற கிளாத்து, அப்புறம் ஃப்ரண்ட் போடுற அந்த இது எல்லாமே இருக்கு. நமக்கு தேவையானது அனைத்தும் இருக்கு இங்க. உங்களுக்கு சர்ச்சுக்கு கொடுக்கணும், இதை கொடுக்கணும், இதுக்கு வாங்கி கொடுக்கலாம். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து என்கிரேவிங் சொல்லுவாங்க, வுட்ல என்கிரேவிங் பண்றது. இதுவும் எங்களுக்கு ஓன் மேனுஃபேக்சரிங் தான். இதுவும் இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸும் பண்றோம். கார்டியன் ஏஞ்சல், பல இமேஜ். கிஃப்ட் வாங்குறதுக்கு பிளான் போட்டேன்டா. ஆக்சுவலா குடில் வாங்க வந்தேன், இப்போ பார்த்தா கிஃப்ட் தான் வாங்கலாமான்னு பிளான் போட்டுட்டு இருக்கேன். இப்போ நீங்க இதை எதனா கஸ்டமைஸும் பண்ணலாம். இதுல உங்களுக்கு எதனா போடணும்னு சொன்னா போடலாம். இதுல நீங்க எதனா ஒரு இமேஜ் எனக்கு இந்த மாதம் இமேஜ் போடுங்க, கீழே உங்களுடைய பேர் போடணும் போட்டு தருவாங்க. கஸ்டமைஸும் பண்ணுவோம் நாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ யாருன்னா திருவிழா நடக்குது, இவ்வளவு 10 பேர் வராங்க சார், 20 பேர் வராங்க, அது கொடுக்கணும்னா எனக்கு பண்ணி கொடுக்கணும், அது மாதிரியும் செய்வாங்க. ஓகே. இப்போ வந்து இப்போ எனக்கு கோயில் ஆண்டு விழா எதனா சிறப்புக்கிறீங்க, ஏதாச்சும் ஒரு இதுல வரீங்க, இந்த அன்பிய திருவிழா அந்த மாதிரி, அந்த நேரத்துக்கு நீங்க எது வேணாலும் செய்யலாம். ஓகே. உங்களுக்கு அந்த அந்த நேரத்துக்கு உண்டான இமேஜ் என்னவோ அது செய்யலாம். இப்போ நாங்களே ஒரு இப்போ உங்ககிட்ட எங்களுக்கு இந்த இமேஜ்ல எங்களுக்கு இதே மாதிரி வேணும், இப்போ வந்து இப்போ எங்க ஆண்டு திருவிழா வருது, அதனால அவங்களுக்கு ஒரு 8 பேருக்கு பிரசன்ஸ் கொடுக்குற மாதிரி மெமரியா இருக்கணும்னு சொல்லி அது பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நேம் கீழே போட்டு உங்க நேம் அந்த நேம் போட்டு இமேஜ் என்ன கொடுக்குறீங்க அது செய்யலாம். கஸ்டமைஸும் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அது வுட்லயும் பண்ணுவாங்க, இதையும் பண்ணுவாங்க. பாருங்க ஆல்டர் ட்ரெஸ்ஸஸ், இது ஆல்டர் ட்ரெஸ். இதெல்லாம் பல கலர் இருக்கு அதுலயும். இது பார்த்துருப்பீங்க ஆஸ்க்கு. இந்த ஏஞ்சல் வித்தியாசமா இருக்குன்னு பாருங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்க திறக்கப்படும், அந்த மாதிரி சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி. இது இதுல பெருசும் இருக்கு. இட் வில் பி கிவன். யாருக்கு given? யாருக்கு தம்பி given? இது பார்த்துருப்பீங்க உரங்கநிலை சூசேப்பர். முன்னால வந்து இந்த போப் அறிவிச்சார் இல்லைங்களா, அந்த உரங்கநிலை சூசேப்பர் எல்லாமே இருக்கு. ஸ்டாச்சுவும் இருக்கு. இது சும்மா இது நாங்க மார்பல்ல பண்ணது. இது இது நம்ம வீட்ல அப்படியே இதுலயும் வைக்கலாம். அக்கலிக்கலையும் இருக்கு. இது டேபிள் மேல வைக்கலாம், பசங்க உடைக்காம இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்னதும் இருக்கு. I will open. வாங்க நம்ம அப்படியே போலாம், இன்னும் காட்டுறேன். இது பாருங்க, இது ஒரு புது மாடலும் இருக்கு பாருங்க. ஆண்டவர் குழந்தை கையில வச்சிருக்க மாதிரி சூசேப்பர். இதெல்லாம் வாஷபிள் தான் தம்பி. அப்புறம் வாங்க, இது மாதிரி நீங்க இப்ப சகாய் மாதா பாக்குற இது 3 அடி சொல்லுவாங்க, 36 இன்ச்சு. இந்த மாதிரி பாக்ஸும் செய்யலாம், இந்த மாதிரி லைட்டிங்கும் பண்ணியும் கொடுக்கலாம். அது எவ்வளவு ஹைட் வேணும் என்ன வேணும் இதெல்லாம் ஓன் மேனுஃபேக்சரிங். இதெல்லாம் அப்ப நீங்களே பாக்ஸ் எல்லாம் மேக் பாக்ஸ் செய்வோம். இது ஸ்டாச்சு எங்களுக்கு தான். ஓகே ஓகே. சோ உங்களுக்கு என்ன இந்த ஸ்டாச்சுல 4 அடி இருக்குது, 5 அடி இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி பாக்ஸ் செஞ்சு இந்த மாதிரி லைட்டும் போட்டு தருவோம். ஓகே. இது ஒண்ணு. இது இப்போ இது எல்லாமே அக்ரிலிக். ஓகேங்களா, அப்படியே பின்னாடி அக்ரிலிக்ல சொல்லலாம். அக்ரிலிக்ல பண்ணுவோம், பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அப்படியே இது வந்தீங்கன்னா இதெல்லாம் வுட் என்கிரேவிங். இதெல்லாம் லாசஃபர். வாவ். இதெல்லாம் லாசஃபர். இதெல்லாம் வந்து ரெசின் சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஸ்டாச்சுஸ் பாத்தீங்கன்னா அதே இதுல தான் ஃபினிஷிங் பண்றது. இதெல்லாமே லாசஃபர். இதுவும் லாசஃபர். இதெல்லாம் ஆன்டிக் எல்லாமே உங்களுக்கு. டைனிங் ஏரியா கிச்சன் ஏரியாஸ்ல வைக்கலாம். இது பாருங்க காப்பர்ல மாதிரி. இது மைக்கேல். இது வெளியே மாட்டி வைக்கலாம், எல்லாமே பண்ணலாம். கலர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. இது வந்து அக்ரிலிக்ல பண்றது. கலர் வாஷபிள் அங்கிள். எல்லாமே வாஷபிள். இதுவும் வாஷபிள் தான். இது எல்லாமே பாலி ரெசின்ல செய்யறது தான். ஓகே ஓகே. நீங்க இது மாதிரியும் கேட்டு இது மாதிரியும் பண்ணலாம் உங்களுக்கு. இப்போ கிறிஸ்மஸ் விழா நடக்கிறதுனால எல்லாம் ஜனம் அப்படி இருக்கு. அதனால உங்களுக்கு எதுவும் நான் சரியா சொல்ல முடியல. ஒரு சிலதெல்லாம் திரும்ப ஒரு நாள் வரப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கண்டிப்பா அங்கிள். ஏன்னா இருக்கிறத நான் காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் வந்து யூவி பிரிண்டட் அக்ரிலிக். இது கண்ணாடி கிடையாது. ஓ. ஸோ அக்ரிலிக்ல யூவி பிரிண்டட். பிரிண்ட் கூட இந்த ஃப்ரண்ட்ல இருக்காது, பேக்ல தான் இருக்கும். அதனால பிக்சர் ஒன்று இது கிராச்சஸ் ஆனாலும் பிக்சர் அப்படியே தான் இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் இதெல்லாம் வந்து வுட் என்கிரேவிங். இந்த வே ஆஃப் த கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமா. அந்த நேரத்துக்கு இது சிலுவப்பாதைக்கு தேவையானதெல்லாம் பண்ணலாம். இது பாருங்க ஆங்கிலத்திலும் போட்டிருக்கோம். நீங்க தமிழ்ல கேட்டாலும் தமிழ் வேர்டிங் கொடுப்போம் உங்களுக்கு. ஓகே ஓகே. முதல் நிலை, 2ஆம் நிலை, அந்த மாதிரி எது வேணுமோ கொடுப்பாங்க. இப்போ இது எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கு உங்களுக்கு. இல்ல எனக்கு தமிழ் தான் தேவைன்னா அது தமிழ் ஏற்ற மாதிரி போடுவோம். அதுக்கு ஏத்த மாதிரி சைஸ் இருக்கு. எங்களுக்கு இந்த சைஸ். ஆமா, இந்த சைஸ் தேவை, எங்க சர்ச் இவ்வளவு பெருசா இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி சைஸ் வரியா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. சோ அதான் சொல்லுவாங்க வே ஆஃப் த கிராஸ்ன்னு. அப்படியே வாங்க 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 வாங்க. இது எல்லாமே அக்ரிலிக் பிக்சர்ஸ் தான். எல்லாமே வீட்டுல மாட்டி இந்த கிஃப்ட்டுக்கு, கல்யாணத்துக்கு எல்லாம்.
இது வந்து MDF பாருங்க. இதுல வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஸ்வீட் ஹோம் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு போறீங்க, ஒரு gift கொடுக்கணும்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் அந்த மாதிரி சைஸ் வரையா இருக்கு பாருங்க. ஸ்வீட் ஹோம் அந்த மாதிரி மகிழ்ச்சியானது. இதெல்லாம் வுட் என்கிரேவிங் பாருங்க வித்தியாசம். நம்மளே பண்றோமா? இதெல்லாம் எல்லாம் ஓன் மேனுஃபேக்சரிங் தான் எல்லாமே. அதுக்கு தனியா மிஷின் இருக்கு, அது தனியா ஆளுங்க இருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹோலி கம்பெனி இந்த மாதிரி வேணும், எனக்கு 100 வேணும் 200 வேணும்லாம் கொடுக்கலாம். கீழே நேம் போடலாம், பல்க் ஆர்டர்ஸ் நேம் கஸ்டமைஸும் பண்ணலாம். நேமும் போடுங்க, ஊர்தி புஸ்தலுக்கு உண்டானதும் கொடுக்கலாம். இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் ஹோலி கம்பெனி போட்டுருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னு நீங்க தான் ஐடியா பண்ணி சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது வீடுகளுக்கு gift கொடுக்கலாம். ஏதோ கிரகப்பிரவேசம் போறாங்க, புது வீடு, நீங்க ஃப்ரெண்டு வீடு போறாங்க, காட் பிளஸ் அவர் ஹோம் சொல்லிட்டு அந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு. அங்கிள் கிறிஸ்மஸ்க்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறதும் எல்லாமே இதெல்லாம் திங்ஸ் எல்லாமே gift திங்ஸ் தான். இந்த மரங்களை மாட்டுறது, வீட்டுல வாசல்ல மாட்டுறது எல்லாமே. இதுவும் நம்ம மேக் பண்றதா இல்ல? இல்ல இது வெளிய இடத்துல இருந்து வராதுமா. ஓகே. இப்போ ஃபாதருங்க வந்து சிஸ்டர்ஸ் வந்து எதனா இல்லன்னு சொல்லி போக கூடாதுன்னு அது வெளிய வாங்கி வைக்கிறோம். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் நம்மளுடைய மேனுஃபேக்சரிங்ல. இது வந்து போட்டோஸ்லாம் நம்மளுது தான் ஓன் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம். ஓகே. ஒன்னொன்னுக்கு ஒரு சைஸ் இருக்கு, ஒன்னொன்னு வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க படங்க பாருங்க, இதெல்லாம் கண்ணாடியே கிடையாது. நீங்க கையில வச்சு தட்டி பாருங்க, எல்லாம் ஒன்னும் ஆகாது. பாருங்க ஒரு ஒரு படம் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க எதனா வீடு வந்து போற கேக்குறதுக்கு அது மாதிரி இதெல்லாம் நீங்க gift கொடுக்கலாம், கல்யாணத்துக்கு கொடுக்கலாம். ஹோலி ஃபேமிலி இருக்கு, எல்லாமே இருக்கு. சாண்டா கிளாஸ் மாஸ்க். சாண்டா கிளாஸ் மாஸ்க் போட்டுங்க. பார்த்தோன்னே கேரல்ஸ் நமக்கு தான் கண்டிப்பா போட்டுங்க. பாருங்க பல இது இருக்கு. இது வந்து சீரியல் செட் லைட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வெளிய தான் வருது. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் நம்ம வெளில இருந்து நம்ம எங்களுக்கு இவ்வளவு ப்ராடக்ட் வேணும். கண்டிப்பா ஆமா. திடீர்னு வந்து எதுவும் இல்லாம போக கூடாது இல்லையா, ஃபாதர் சிஸ்டர்ஸ் அது வாங்குறதுக்காக வாங்கி வச்சிருக்கோம். மேல இங்க பாருங்க இதெல்லாம் எங்களோட இதுதான். ஸ்டாச்சுஸ் 3 அடி சொன்னேன் இல்லைங்களா, இப்போ உங்களுக்கு அங்க கண்ணாடியில காட்டுறேன் அந்த மாதிரி 3 அடி ஸ்டாச்சுஸ்லாம் இருக்கு. ஓகே. முடிச்சுகளவுக்கு மாதான்வாங்க, இறை இறக்கத்தின் ஆண்டவர், வேளாங்கண்ணி, இன்ஃபென்ட் ஜீசஸ் குழந்தை இயேசு, ஓப்பன் ஆர்ம்ஸ் அந்த மாதிரி ஒன்னொன்னு இருக்கு. பாத்திமா இருக்கா, நிறைய இருக்கு. ஓகே அங்கிள். அதுல செயின்ட் ஆர்லானந்தர் இருக்காரு, நிறைய பேர் செயின்ட் இருக்காங்க, தோமா இருக்காரு, ஜூட் இருக்காங்க. இப்போ எங்களுக்கு வந்து இப்போ எனக்கு இது வந்து இந்த செயின்ட் வேணும் பண்ணி கொடுப்பீங்கன்னா அதெல்லாம் பண்ணலாம். ஓகே ஓகே. அதான் சொன்னீங்கன்னாக்கா இவ்வளவு நாள் டைம் நாங்க ஒதுக்குவோம். ஓகே. அதுக்குள்ள ஃபேன்சி சேவியரோட ஸ்டாச்சு வேணும். மேல ஹால்டர்ஸ் இது வந்து நீங்களே மேக் பண்றீங்க? இல்லம்மா வெளிய இருந்து வர்றது சப்ளை பண்றாங்க. அது எனக்கு இப்ப தான் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்னு வந்து எதுவும் வாங்காம இல்லைன்னு சொல்லி போக கூடாதுன்னு சொல்லி இது வாங்கி வச்சிருக்கோம். இந்த கடைக்கு வந்தா எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கணும். அவங்க ஹால்டர்ஸ் ஒரு விதமா இருக்கு உங்களுக்கு. இது தனியா வச்சுக்கலாம், இல்ல எனக்கு இந்த மாதிரி ஸ்டாச்சு வைப்பேன் 1.5 அடி 1 அடி வைப்பேன்றது அந்த மாதிரி சிங்கிளா வைக்கிறதுக்கு அந்த மாதிரி. இதெல்லாம் அப்படிதான். இது உள்ள வச்சுக்கிறதுக்கு எல்லாமே எல்லாம் வுட் என்கிரேவிங். இதெல்லாம் வந்து வுட்ல என்கிரேவிங். இதெல்லாம் டான் பாஸ்கோ இதுலயும் பண்ணலாம், உங்களுக்கு தேவையானது செய்யலாம், எல்லாமே பண்ணலாம். இது கூட பாருங்க, இது ஃபாதருக்கு இந்த மாதிரி கொடுக்கறது gift இதெல்லாம் பண்ணி வச்சு அதுல ஒண்ணு நாங்க சாம்பிள் போட்டு வச்சிருக்கோம். ஓகே. இப்போ ஃபாதருங்களுக்கு இந்த பிஷப் எல்லாம் வராங்களா, அவங்க கொடுப்பாங்க அவங்களுடைய ஞாபகத்தை சர்ச்சுடைய சம்பந்தப்பட்ட. அது கார்ல தொங்க விடுற ஹேங்கிங், அது ஃப்ரண்ட்ல தொங்க விடுவாங்க இல்லைங்களா காருக்கு முன்னாடி, அது ஒண்ணு. இது எல்லாமே அப்படிதான் உங்களுக்கு எல்லாம் கார்ல தொங்க விடுறது அதெல்லாம். ஓகே. பாருங்க வேற என்ன வேணும்னு பாருங்க, சொல்லுங்க நான் கேக்குறேன். அங்கிள் நீங்க சர்ச்சு சொல்லுங்க. சாலிஸ் அது காமிக்க மறந்துட்டேன், வாங்க அப்படியே பின்னாடியே வாங்க நான் காட்டுறேன். சாலிஸ் கேட்டீங்க, இது பாருங்க இது ஒரு வித்தியாசமா இருக்கும். இது ஒரு வித்தியாசமா இருக்கும். ஒன்னொன்னு ஒரு சைஸ் இருக்கு. ஃபாதருக்கு தேவையானது நம்ம வாங்கி கொடுக்கலாம். அவங்க வந்து பார்ப்பாங்க. பாருங்க கலர்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்க. இது நானும் ஃபாதர் படிக்க போனேன், பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஒன்னொன்னு ஒரு வித்தியாசம். இது வந்து அசக்கென்னம் சாலிஸ்ன்னு சொல்லுவாங்க. வெரைட்டிஸ் ஒன்னொன்னு ஒரு இருக்கு. இதுல பல இருக்கு, உங்களுக்கு தேவையான கலர்ஸ் இருக்கு, சைஸ் இருக்கு. இது வந்து சில திருவிழாங்களுக்கு கொடுப்பாங்க, ஸ்பெஷல் மாஸ் வைக்கிறாங்க, அந்த மாதிரி நேரத்துக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. பாருங்க அது எப்படி இருக்கு பாருங்க. அதுல இது வந்து ரசக்கின சாலிஸ்ன்னு சொன்னோமா, இது வந்து உங்களுக்கு சிபோரியம், அப்பங்கள்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி. ஒண்ணு சின்ன சைஸ் வேணா சின்ன சைஸ், கலர் வைஸ் பாருங்க. சிபோரியத்துல சின்ன சைஸ் இருக்கா? எல்லாமே இருக்கு, சாலிஸ்லயும் இருக்கு சின்னது. இது பாருங்க சிபோரியம் பெரிய கோயிலுங்களுக்கு. சில பேர் வந்து ஆஃபரிங் கொடுக்குறவங்களுக்கு இந்த சின்னது கொடுங்க, இந்த ஃபாதர்ஸ் வெளியே மாசுக்கெல்லாம் போறப்ப இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அந்த நேரத்துக்கு இது. இப்போ வந்து வீட்டுல மாசம் அன்பியா மாசம் அந்த மாதிரி இருக்கிறப்ப சின்னதான் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு உண்டானது. அதுக்கப்புறம் பாருங்க கதிர் பாத்திரம் எல்லாம் பாருங்க, மான்ஸ்டர்னு சொல்லுவாங்க. இது கதிர் பாத்திரம். இது வந்து 1 அடி 1.5 அடி
இதெல்லாம் நான் ஆல்டர் பாய்ஸாக இருக்கும்போது தொட்டது அங்கிள். இதுவும் அதே தான் பாருங்க. இப்போ பாருங்க பல விதமான சைஸ் இருக்கு உங்களுக்கு. 24 இன்ச்சு 27 இன்ச்சு அந்த மாதிரி ஒன்று கதிர் பாத்திரம் நிறைய இருக்கு. இதை தபர்நாக்கல்னு சொல்லுவாங்க. டபர்நாக்கல் கூட வச்சிருக்கீங்க? இருக்கு. அதுக்கு உண்டான சைஸஸ் இருக்கு. நான் சின்ன சைஸ் மட்டும் காட்டுறேன். இப்போ பெருசெல்லாம் மேலே இருக்கும், நான் போக முடியல. சின்னது மட்டும் காட்டுறேன் பாருங்க. அங்கிள் எங்க பாரிஸ்ல இதே மாதிரி தான் இருக்கும். இது சின்னது தான் நாங்கள் சிபோரையும் வைக்க முடியும். ஓகே, ஆமா ஆமா. பெரிய சர்ச்சுனா பெருசா இருக்கும். அது 12க்கு 12 14க்கு 14 ஒன்று சைஸை பொறுத்து இருக்கு. ஓகே ஓகே. நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. மாடல்ஸும் நிறைய இருக்கு. ஓகே. இந்த வரேன். இது ரிலிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது நம்ம அந்த இது நம்ம ஆண்டவருடைய பண்டங்களை வைக்கிறோம். அந்த ரிலிக்ஸ் அந்த செயின்ஸ் அந்த மாதிரி அது திருப்பண்டங்கள் வைக்கிறதுக்காக அந்த மாதிரி உண்டானது இது. ஓகே. அது ஒண்ணு. இதுலயே வந்து உங்களுக்கு மாடல்ஸ் நிறைய இருக்கு. இது வந்து 3 அடிமா கதிர் பாத்திரம். இது ஆண்டுக்கு எதனா இருந்தப்ப அந்த வருஷங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இது. புரியுது. பாருங்க அதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த சைடுல தபர்நாக்களும் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஒரு சில இதெல்லாம் அப்படியே பார்க்கட்டும் பாருங்க. நான் இப்போ வரேன் அப்படியே உள்ள. டபர்நாக்கல் பெரிய சைஸ் கூட இருக்கு. இருக்கு இன்னும் இருக்கு. மேலலாம் இருக்கு. இப்போதைக்கு கிறிஸ்மஸ் இருக்கிறதுனால எல்லாத்தையும் மேல எடுத்து வச்சிருக்கேன். அது எப்படி இருக்கு பாருங்க. லூர்து மாதம் 4 அடி ரெசின். இது பாலி ரெசின். இது தனி பொருட்கள்லாம் எல்லாமே பண்ணலாம். வெளியே வைக்கலாம். மலையில கிளையில எதுவும் ஒன்றும் ஆகாது. ஒரு ஃபவுண்டன் மாதிரி வச்சு. ஃபவுண்டன் வெளியே இருக்கு. காட்டுறேன் வாங்க. வெளியே வரப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தேன். ஆனா நான் சொல்றதுக்கு இல்லை அந்த இடத்துல. வாங்க காட்டுறேன். ஓகே. இதெல்லாம் உங்க சர்ச்சுக்கு நீங்க வாங்க இப்பன்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் 3 அடி 36 இன்ச்சு. சர்ச்சுக்கு வெளியே ஸ்டேஜ் எல்லாம் போட்டு அழகா அந்த மாதிரி பண்றதுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கு. இது ஒரு மாடல். இது ஒரு மாடல் இருக்கு உங்களுக்கு தேவையானது. வித்தியாசம் ஒன்னொன்னும் இருக்கு. ஆனா எல்லாமே 3 அடி தான். ஓகே. இது ஆண்டவர் தனியா விற்கிறாங்க. 1 அடி. சில நேரத்துல அந்த முத்தம் கொடுக்கறதுக்காக கேட்பாங்க. அந்த நேரத்துல இது வைப்பாங்க வெளியே. அந்த இது ஜீசஸ் 1 அடி இப்படி வச்சு வைக்கிறப்ப முத்தம் கொடுக்கறதுக்கு. அந்த கிறிஸ்மஸ் டைமுக்குலாம் ஆண்டவர் தூக்கிட்டு வருவாங்க. அப்ப அந்த மாதிரி தூக்கிட்டே வருவாங்க. அதுக்கு பார்க்கலாம். அதுக்கு உண்டான மெத்த எல்லாமே இருக்கு. இது சென்ட் மிக்கல் எப்படி இருக்கா பாருங்க. இது ரெசின் பாலி ரெசின் 3 அடியில இருக்கு. இது வந்து சாம்பிள் பீஸா? இல்ல விக்கிறது தான் இதெல்லாம். இல்ல இப்ப இதே மாதிரி எங்களுக்கு இப்ப வந்து தேவை 2 3 தேவைனாலும் கொடுப்போம். அது மேல ஸ்டாக் இருக்கு எங்களுக்கு. ஓகே. இந்த தேருங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் போறது முன்னாடி போவாங்க. ஆமா. நமக்கு அதி தூதர்கள் ஒருவர். எத்தனை அடி கேட்டாலும் எத்தனை 3 அடி இருக்கு, 4 அடி 5 அடி. பட் அது வந்து உங்களுக்கு ஃபைபர்ல கிடைக்கும். ரெசின்றது 3 அடி மட்டும் தான். இங்க ஃபவுண்டன் கேட்டீங்க. இதெல்லாம் ஃபவுண்டன் தான். தண்ணி கூட்டம். இதுவும் ஃபவுண்டன் தான். கீழே வச்சிருக்கிறது எல்லாமே ஃபவுண்டன். நாங்க இன்னும் அதை ஆப்ரேட் பண்ணல. தண்ணி வெளியே தெளிக்க போகுதுன்னு சொல்லி அப்படியே வெளியே வச்சிருக்கோம். இது ஃபவுண்டன் கிடையாது. இது சும்மா வெளியே அப்படியே வச்சிங்கன்னா மழையில நனைஞ்சாலும் ஒன்றும் ஆகாது. இதெல்லாம் ஃபவுண்டன். தண்ணி கூட்டம். தண்ணி இப்படி வந்துட்டு இருக்கும். இப்படி வரும். இப்படி வரும். பூல இருந்து இப்படி வரும். இது வச்சுக்கலாம். நீங்க பாத்திமா வைக்கலாம், லூர்து மாதா வைக்கலாம், யார வேணா வைக்கலாம். இதுல தண்ணி கொட்டும் உங்களுக்கு. இதுல ஃபவுண்டன் தான். இதுவும் ஃபவுண்டன் தான். இதுவும் ஃபவுண்டன். இதுவும் ஃபவுண்டன். இதுவும் ஃபவுண்டன். இதுவும் ஃபவுண்டன். பாக்குறது உங்களுக்கு மரம் மாதிரியே தெரியும். ஆனா இது எல்லாமே எங்க அட்மின் ரொம்ப கன்வெஸ்டாரு. அப்படிங்களா? அடிக்கடி கேட்டுனே இருக்காரு. இது வாங்கணும். அட்மின் உள்ள இருக்காரு. அவருக்கு ஏதோ குடில் பார்த்துட்டாரு போல. அதே பார்த்துட்டு மரம் மாதிரி தான் அது பண்ணிருக்காங்க. ஆனா மரம் கிடையாது. அது வந்து ரெசின். வாட்டர் தண்ணி இங்க இருந்து தான் வரும் உங்களுக்கு. இந்த வழியா வந்து இப்படி கொட்டிட்டே இருக்கும். ரன்னிங் ஆயினே இருக்கும். ஓகே. ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஐயோ நன்றிமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க வந்து பாருங்க. 4 பேர்ட்ட சொல்லுங்க. செய்யுங்க. எதனா தேவைன்னா வந்து அணுகுங்க. கண்டிப்பா. தந்தைங்களுக்கு சொல்லுங்க. அவங்க ஏதாவது டவுட் கேட்டா கண்டிப்பா அனுப்புங்க. சொல்லுங்க. தெரியப்படுத்துங்க. நன்றி. மறக்காம வாங்க. எங்களுடைய ஃபெய்த் டிவைன் ஆர்டிகல்ஸ் எங்களுடைய கம்பெனி பேரு. இங்க வந்து பெரவலூர்ல இருக்கு. நீங்க பெரவலூர்ல வந்து டான் போஸ்கோ ஸ்கூல் எதிரே அங்க யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க. இது வந்து எஸ்ஆர்பி காலனி நம்பர் 5 நம்பர் 88 5வது தெருவு. பெரவலூர்னு சொன்னாலுமே தெரியும் எல்லாருக்குமே. ஓகேங்களா? கண்டிப்பா. நிறைய பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் சார் எங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் சொன்னார். என்ன காஸ்டிங்ஸ்லேருந்து என்ன சைஸஸ்ல இருக்குன்னு எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ. எங்களுக்கு எங்களை அலோவ் பண்ணி பிளாக் எடுக்க சொல்லி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மேரி கிறிஸ்மஸ். தேங்க்யூ ப்ரோ. அண்ட் மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி பை. சரி நான் ஓகேவா? ஓகே. அதே மாதிரி மக்களே உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். பாய். கடை பேர் சொல்லிடு. ஃபெய்த் டிவைன் ஆர்டிகல்ஸ் வந்துருங்க.